டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்முடைய 40 தொகுதிகளுக்கான மெகா எக்ஸிட் போல் சர்வே. பல ஊடகங்கள் தொகுதி வாரியாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நாமும் மக்களுடைய மனதை கொஞ்சம் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷனாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாரும் பல தரப்பட்ட மக்களும் பெருவாரியாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி தான். இங்கே திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக ஒரு சித்தாந்த போரே நடந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். காரணம், திமுக சித்தாந்த ரீதியாக திமுக சார்பாக பேசக்கூடிய ராஜா அவர்களும் பாஜகவை தமிழகத்தின் ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு எடுத்து வந்த முருகன் அவர்களும் இங்க போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் போட்டியிட்டிருந்தாரு. முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன். அந்த வகையில தனபால் அவர்களுடைய மகன் என்ற அடையாளத்தோடு அவர்கள் வந்திருந்தாலும் அந்த தொகுதியில தான் அவரு ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். பட் தமிழகம் முழுவதும் இருந்து பார்க்கும்போது இது ராஜா மற்றும் எல் முருகன் அவர்களுக்கான போராக தான் பார்த்தார்கள். காரணம் என்னன்னா, ராஜா அவர்கள் சமீபத்திய சர்ச்சை பேச்சுகள் ராமாயணத்தை பற்றி, ராமரை பற்றி, இந்து மதத்தை பற்றி, சனாதன தர்மத்தை பற்றி கூறியதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் அதே சமயம் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்து மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த நாத்திய சித்தாந்தத்தை பேசக்கூடிய திமுகவின் தலைமையையே கையில் வேல் தூக்க வைத்தவர் எல் முருகன். நாத்திக சித்தாந்தமா இல்லை ஆன்மீக சித்தாந்தமா அப்படின்ற ஒரு போரை, சித்தாந்த ரீதியான போரை தமிழகத்தில் தொடங்கி வைத்தது எல் முருகன் அவர்களுடைய காலத்தில் தான். அவர் பாஜக தலைவராக செயல்பட்ட காலத்தில் தான் இந்த போரே துவங்கியது அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க ராஜா அவர்களா எல் முருகன் அவர்களா அப்படின்னு பார்க்கும்போது, எல் முருகன் அவர்கள் பல ஆண்டுகளாகவே, குறிப்பாக அவர் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்தே நீலகிரிஸ் தொகுதிக்கு ரொம்ப 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 ஸ்பெசிபிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தது நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் கூட இந்த தொகுதி முருகன் அவர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற பேச்சு அப்பவே அடிபட்டுச்சு. நாம இந்த இடத்துல சொன்னது என்னன்னா, யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலாம்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். ராஜா அவர்களும் வரலாம், முருகன் அவர்களும் வரலாம், வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ராஜா அவர்கள் இந்த நீலகிரிஸ் தொகுதியில் முன்னரே பரிச்சயமான ஒரு வேட்பாளர், அங்கிருந்து வெற்றி பெற்றிருக்கார். இப்போதும் நாடாளுமன்றத்தில் அவர் வெற்றி வேட்பாளராக தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில இது ஒரு போராக இருந்த இடத்துல சத்தமே இல்லாம அங்க ஒரு சைலண்ட் புரட்சி பண்ணியிருக்கிறார் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸ்க்கான மோதலா பார்த்திருக்கலாம். பட் நீலகிரி தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் நன்றாக பரிச்சயமானவர். பிளஸ் இந்த இடத்தில் திமுக தனியாக இருந்து ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டிட்டு இருந்தால் இந்த தொகுதி நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த 2 கூட்டணிகளுக்கான வாக்குகள் அப்படியே பிளவுறுவதால் இந்த இடத்துல மீண்டும் ராஜா அவர்கள் ஒரு சின்ன எட்ஜ் எடுத்தது தவிர்க்க முடியாததா இருக்கு. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருக்கிறார், மீண்டும் இணையமைச்சராக தொடர்வதற்காகவே மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதையும் தாண்டி மக்களை சந்தித்து வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற அவருடைய எண்ணம் இந்த முறை மீண்டும் நிறைவேறுவது கஷ்டம்தான் பார்க்கிறோம். முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலேயே தாராபுரம் தொகுதியில ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ரொம்ப 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 சில 1000 வாக்குகள் வித்தியாசத்துலதான் அவர் தோல்வி அடைந்தாரு. வெற்றியை பெற்று விடுவார் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் வாக்கு சதவீதத்தை மிக 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 அதிகமான உயரத்துக்கு கொண்டு செல்ல போகிறார் முருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ற முறை ராஜா அவர்கள் வெற்றி பெற்றது மிக 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 கம்ஃபர்டபுளான லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் என்றாலும் இந்த முறை இந்த வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைந்து முருகன் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் இடையேயான கடும் போட்டியில் லோகேஷ் தமிழ்செல்வன் அவர்கள் பிரிக்க போகும் வாக்குகளால் தான் முருகன் அவர்கள் தோற்கப் போகிறார். ஸோ நீலகிரிஸ் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிக்கு மத்தியில் முருகன் அவர்கள் 2ஆம் இடம் பெறுவார் அப்படின்னு தான் சொல்றோம். பல தொகுதிகள்ல பார்த்திருந்தோம் பாஜக 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அதில் முக்கியமான தொகுதியாக இருக்க போகிறது இந்த நீலகிரிஸ் தொகுதி. 2ஆம் இடம் வந்தாலும்
கிட்டத்தட்ட தாராபுரம்ல அடைந்த தோல்வியை போலதான் ஒரு க்ளோஸ்லி கண்டஸ்டட் எலெக்ஷன்ல தான் முருகன் அவர்கள் அந்த 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்படின்றது நம்ம சொல்ல முடியுது. நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் இடம் ராசா அவர்களுக்கு, 2ஆம் இடம் முருகன் அவர்களுக்கு, 3ஆம் இடம் லோகேஷ் கமிஷனர் அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு கண்டிஷன் நம்ம சொல்றோம், இந்த இடத்துல டஃப் காம்படிஷன் தான் இருக்க போகிறது. 2ஆம் 3ஆவது இடத்திற்கு இன்னும் அதிகமான டஃப் காம்படிஷன் இருக்கும். முதல் இடம் 2ஆம் இடத்திற்கே நான் குறைந்த வித்தியாசம் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சர்வே படி 2ஆவது 3ஆவது இடத்திற்கும் மிக டஃப் காம்படிஷன் இருக்க போகிறது. அது அதிமுக ஒருவேளை திடீரென்று கொஞ்சம் சில பல பூத்துல அவங்க ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு புஷ் கிடைச்சி அவர்கள் 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ இந்த தொகுதி ஒரு ஓப்பனா தான் நாங்க விடணும்னு நினைக்கிறோம். எது வேண்டுமானாலும் இந்த தொகுதியில் நடக்கலாம். ஆனாலும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. கடுமையான போட்டியில் ராஜா அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் எங்களுடைய அனலிஸா இருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொகுதியோடு சந்திப்போம். நன்றி.